In today's class, 8th standard English, we are going to look into this Unit 3 supplementary reading portion, the 3 questions written by Leo Tolstoy. The king was very anxious to find answer for 3 questions. இந்த ராஜாக்கு வந்து 3 கேள்விகளுக்கான பதில் தெரியணுமா? அந்த 3 கேள்விகள் என்னென்ன, அதுக்கான பதில் என்னங்கிறது அவருக்கு எப்படி கிடைக்குதுங்கிறதான் இந்த மொத்த கதையிலுமே நம்ம பார்ப்போம். So what will be the 3 questions? என்ன 3 கேள்வி கேட்கிறார் அவர்? எது வந்து ஒரு சரியான நேரம் ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு? What is the right action for every, what is the right time to perform every action? I'm sorry. வாழ்க்கையில யார் வந்து முக்கியமான நபர்கள், இந்த மாதிரி யாராச்சும் இருக்கா? Who are the necessary people in our life? Who are the most necessary people in our life? What is the most important thing to do? எது வந்து ஒரு முக்கியமான செயல் நம்ம வாழ்நாள்ல செய்யறது? 3 கேள்விகள் அவர் கேட்கிறார். So how is he going to get the answer? We'll be getting, if at all we read this supplementary reading. The supplementary reading படிக்கிறத நமக்கு தெரிய வரும். ராஜா கேட்ட 3 கேள்விகளுக்கு வந்து யார் பதில் அளிக்கிறா, என்ன பதில் சொல்லப்படுறது? There was a king who had 3 questions in his mind. That if he always knew the right time to begin everything, if he knew who were the right people to listen to and whom to avoid, and above all, if he always knew what was the most important thing to do, he would never fail in anything he might undertake. ஒரு ராஜா இருந்தாராம். அவர்கிட்ட வந்து 3 கேள்விகள் அவருடைய மனசுல இருந்து. எப்போதுமே எது வந்து சரியான நேரம், எந்த ஒரு வேலையும் துவங்கறதுக்கு எது வந்து சரியான நேரம், அவருக்கு வந்து யார் வந்து சரியான நபர்கள், யார்கிட்ட கேட்டுக்கணும் அப்படிங்கிறது இப்படி தெரிய வருது. How do I know to whom should he listen to? Who are the right people to listen to? யாரெல்லாம் சரியான நபர்கள், அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணுங்கிறது எப்படி தெரியும்? And whom to avoid, யாரை தவிர்க்கலாம்? And above all, if he always knew what was the most important thing to do, he would never fail in anything he might undertake. அப்படின்னா எது வந்து ரொம்ப அவசியமான விஷயங்கிறது முன்னாடியே தெரிஞ்செடுத்துனா தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தோல்வியே அடைய முடியாது. எந்த ஒரு எடுத்து செய்யற செயலையும் தோல்விங்கிறதே இருக்காதே அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்ல அவர் இருக்கு. And this thought having occurred to him, he had it proclaimed throughout his kingdom. மொத்த ராஜாங்கத்திலையும் எல்லார்ட்டையும் வந்து சொல்ற. He is telling it to everyone. He announced officially. அரசபையில இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் தன் மனதுல இருக்கிற கேள்வியை வந்து வெளிப்படையா எல்லார்ட்டையும் சொல்ற. And this thought having occurred to him, he had it proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action, who were the most necessary people, and how he might know what was the most important thing to do. அவர் அரசபையில வெளிப்படையா அறிவிக்கிறது இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, யார் வந்து இவருடைய கேள்விக்கு வந்து பதில் அளிக்கிறாரோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு ஒண்ணு காத்துட்டு இருக்கு. என்ன கேள்விகள் எல்லாம் கேட்கிறார் அவர்? what was the right time for every action? ஒவ்வொரு செயலுக்கும் எது வந்து சரியான நேரம்? Who were the most necessary people? யார் வந்து வாழ்க்கையிலேயே ரொம்ப அவசியமான நபர்கள் நம்ம வாழ்க்கையில? How he might know what was the most important thing to do? எது வந்து ரொம்ப அவசியமான விஷயங்கிறது எப்படி தெரிய வரும் நமக்கு? இந்த கேள்விகள் வந்து இவருடைய மனதுல இருந்தது. சோ யார் வந்து சரியான பதில் கொடுக்குறாங்களோ, இவருக்கு திருப்திகரமான பதில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறதா அவர் வெளிப்படையா அவருடைய அரசபையில அறிவிக்கிறார். And learned men came to the king. I'm sorry. Learned men came to the king, but they all answered his questions differently. நிறைய விஷயம் தெரிந்த நபர்கள் நிறைய பேர் அவருடைய அரசபைக்கு வந்து ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமா பதில் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து எதுவுமே வந்து திருப்திப்படுத்தல. It didn't satisfy him at all. In reply to the first question, some said that to know the right time for every action, one must draw up in advance a table of days, months, years, and must live strictly according to it. அவருடைய முதல் கேள்விக்கு எது வந்து சரியான நேரம் ஒவ்வொரு செயலுக்கும் இந்த கேள்வி கேட்டார் இல்லையா? இதுக்கு வந்து நிறைய பேர் சொன்ன பதில், everyone gave the answer like
One must draw up, advance a table of, முன்கூட்டியே வந்து ஒரு இந்த நாட்கள், இந்த மாதங்கள், இந்த வருடத்துல அந்த மாதிரி குறிச்சு வச்சிடணும். அண்ட் மஸ்ட் லிவ் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங் டு இட். அதுக்கு ஏத்தா போல நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொன்ன பதிலா இருந்தது. ஒன்லி thus said they could everything be done at its proper time. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ உங்களுக்கு அடுத்த வாரம் பரீட்சை வருது அப்படின்னா இந்த வாரத்துல 7 நாள் இருக்குன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த சப்ஜெக்ட், செவ்வாய்க்கிழமை இந்த சப்ஜெக்ட், ஒவ்வொரு நாளைக்கு என்ன படிக்கலாங்கிறத நீங்க திட்டமிட்டுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி எது வந்து சரியான நேரம் ஒவ்வொரு செயலுக்கு, அதே மாதிரி இவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க. முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணணும், எத்தனை நாட்கள் இருக்கு, எத்தனை மாதங்கள் இருக்கு, எத்தனை வருடங்கள் இருக்கு, அதுக்கு தகுந்தா போல ஸ்ட்ரிக்டா அதுக்கு தகுந்தா போல தன்னுடைய வேலையை வந்து செய்யறா போல பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஒன்லி thus said they could everything be done at its proper time. இந்த மாதிரி திட்டமிட்டா மட்டும்தான் அந்தந்த நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு செயலானது செய்யப்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Others declared that it was impossible to decide beforehand the right time for every action, but that not letting oneself be absorbed in idle pastimes, one should always attend to all that was going on and do what was most needful. மத்தவங்களாம் சில பேர் இந்த மாதிரி பதில் சொன்னாங்க இல்லையா? முன்கூட்டியே வந்து திட்டமிடணும், எத்தனை நாட்கள் இருக்கு, மாதங்கள் இருக்கு, வருடங்கள் இருக்கு, அதுக்கு ஏத்தா போல நடந்துக்கணும்னு சொன்னாங்க. சிலர் வந்து ஏத்துக்கவே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது, முன்கூட்டியே ஒவ்வொரு செயலுக்கும் எது சரியான நேரங்கிறது சொல்லவே முடியாது. ஆனா கடந்த காலத்தை பத்தியே நினைச்சுட்டு உட்காராம, நாட் கெட்டிங் அப்சார்ப்ட் இன் தி ஐடில் பாஸ்ட் டைம்ஸ், ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டெண்ட் டு ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன். இப்ப என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்தா போல நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துக்கு தகுந்தா போல நம்மளுடைய செயல்களும் இருக்கணும், அந்த மாதிரி சொன்னாங்க. நாட் லெட்டிங் ஒன் செல்ஃப் பி அப்சார்ப்ட், அதுலயே முழுகி போயிடுறது, அந்த விஷயத்திலேயே ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறது. Absorbed in idle pastimes, one should always attend to what was going on, then do what was most needful. என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அந்த செயல்கள்லாம் அட்டன் பண்ணணும். அதே சமயத்துல எது வந்து ரொம்ப அவசியமான விஷயம் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா போல பண்ணணும். Others again said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to decide correctly the right time for every action. என்னதான் ராஜா வந்து அட்டென்டிவா இருந்தாலும் சரி, என்ன நடக்கிறதோ அதுக்கு தகுந்தா போல நடந்தாலும் சில விஷயங்கள் வந்து சரியான நேரத்துல ஒவ்வொரு செயலையும் வந்து திட்டமிடுறது வந்து சாத்தியமே கிடையாது, வாய்ப்பே இல்லைன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் that he should have a council of wise men who would help him to fix the proper time for everything. அப்படின்னா அவருடைய அரசையில வந்து நல்ல புத்திசாலியான நபர்கள்லாம் இருக்கணும். அவங்க வந்து திட்டமிட்டு சொல்லணும் எது வந்து சரியான நேரம், இந்த நேரத்துல நீங்க இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. there should be a group of wise men who guides this king, who can plan proper time to do every action. Okay. But then again, others said there were some things which could not wait to be laid before a council, but about one had at once to decide whether to undertake them or not. ஒவ்வொரு விஷயமும் இந்த group of men அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியாது இல்லையா? There are certain things which could not be laid to before a council, but about which one had at once to decide whether to undertake them or not. சில நேரங்கள்ல நம்ம தான் முடிவெடுக்கணும், இந்த செயலை நம்ம செய்யணும் முடியுமா, முடியாதா, நம்ம பண்ணணுமா, பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தனிப்பட்ட நபருடைய முடிவாதான் இருக்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரி, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த குரூப் ஆஃப் வைஸ்மென் அவங்களுடைய ஆலோசனையை கேட்கறதுக்கு முடியாது. At times we need to be decisive, in the sense we need to take a decision, we need to callனா நமக்கான நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது நம்ம தான் முடிவெடுக்கணும், தேர்ந்தெடுக்கணும். But in order to decide that, one must know beforehand what was going to happen. அப்படின்னா என்ன நடக்க போறதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சாதான் இந்த மாதிரி நம்மளால முடிவெடுக்க முடியும். It is only magicians who know that, and therefore in order to know the right time for every action, one must consult magicians. அப்படின்னா இந்த magicians அவங்களுக்கு தான் வந்து
தெரியும் முன்கூட்டியே எது வந்து சரியான நேரம், ஒவ்வொரு செயலுக்கும் எது சரியான நேரம், எப்ப எது பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஆலோசனை அவங்களதான் நம்ம சந்திச்சோம். we should consult magicians. Equally various were the answers to the second question. அதே மாதிரிதான் வெவ்வேறு பதில்கள் இரண்டாவது கேள்விக்கும் வந்தது. Some said that king most needed were his counselors. யார் முக்கியமான நபர்கள், who were the necessary people, was the second question asked by this king, right? So some said the king most needed were his counselors, others the priests, others the doctors, while some said the warriors were most necessary. அவங்களுக்கு ஆலோசனை தெரிவிக்கிற நபர்கள் கவுன்சிலர்ஸ் அவங்க தேவை முக்கியம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து பிரீஸ்ட் அவங்க முக்கியம் சொன்னாங்க. சில பேர் மருத்துவர்கள் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க, அவசியமான மக்கள் நபர்கள். some other people said warriors. ஏன்னா ஏதாவது ஒரு போர்க்களம் போரிடணும் அப்படின்னா ராஜாவை காப்பாத்துறதுக்கு யார் வேணும்? அந்த அரசவையில நிறைய வாரியர்ஸ், அவங்கள காப்பாத்துறதுக்கு வாரியர்ஸ் வேணும் இல்லையா? So some of them told warriors were most important, necessary people. To the third question, so two questions, for the two questions answers have been received in this manner. So மூணாவது கேள்விக்கு as to what was the most important occupation, some replied that most important thing in the world was science. இது முக்கியமான ஒரு occupation இந்த உலகத்திலேயே. what was the most important occupation? அதுல சில பேர் சொன்னாங்க சயின்ஸ், அறிவியல், அதுதான் ரொம்ப முக்கியம். அதர் சைட் வாஸ் ஸ்கில் அண்ட் வார்ஃபேர். இந்த போர்க்களத்துல போர் புரியற அந்த வித்தை வந்து தெரிஞ்சிருக்கிறது, அது ரொம்ப அவசியம்னு சொன்னாங்க. அதர்ஸ் அகைன் said that it was religious worship. All the answers being different, the king agreed with none of them and gave the reward to none. எல்லாருடைய பதிலும் வித்தியாசமா இருக்கு. ராஜா வந்து யார் சொன்ன பதிலுக்கும் ஒத்துக்கவே இல்லை. எந்த ஒரு பதிலும் திருப்திகரமா இல்ல, எந்த ஒரு பதிலும் அவரை திருப்திப்படுத்தல. அதனால யார் சொன்ன பதிலுக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. And he gave the reward to none. யாருக்குமே பரிசும் அளிக்கல. But still, wishing to find the right answers to his questions, he decided to consult a hermit widely renowned for his wisdom. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் எல்லாம் தெரிய வரணும் அப்படின்னா ஒரு சன்னியாசி அவரை வந்து பார்த்தா, அதுவும் புத்திசாலியா இருக்கிறவர், who is renowned, who is known for. renownedனா என்ன? ரொம்ப பிரசித்த பெற்றவர், ஃபேமஸ் பர்சன், எமினன்ட், டிஸ்டிங்விஷ்ட், ப்ராமினன்ட், எல்லாருக்கும் பரிச்சயமானவர், ரொம்ப கூர்மையான கூர்மையா சிந்திக்கிறவர். So he is most brilliant and a renowned person, and who is ultimately who is going to be a hermit, will answer all his questions. அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ராஜா வருது. If at all we consult a hermit, he will answer all my questions. That was the conclusion the king said. The hermit lived in a wood which he never quitted, and he received none but common folk. அந்த ஹெர்மிட்டோடைய கதை, அவரை பத்தின இன்ட்ரோடக்ஷன் இனிமே வருது. அவர் வந்து ஒரு காட்டுல இருக்கார். he is living in a wood and he never quitted and he received none but common folk. அந்த கிராமத்து மக்கள் தான் வந்து அவரை பாப்பாரே தவிர வேற யாரும் வெளிநபர்கள்லாம் வந்து அவரை பார்த்தது இல்ல. அவர் அந்த இடத்தை விட்டு போனதும் இல்லை இது வரைக்கும். So the king put on simple clothes and before reaching the hermit's cell, dismounted from his horse. இறங்கிறது, மேலேந்து கீழே இறங்குறது, அதுதான் dismounted அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்றார், இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த சன்னியாசி, அந்த வயதான முதியோரோ அந்த சன்னியாசி, அவர் வந்து அந்த கிராமத்து மக்கள் அவங்களதான் சந்திச்சிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற நபர்கள் தான் இவரை வந்து பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. இவர் இந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் கிடையாது, போனது கிடையாது. அதனால ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ரொம்ப எளிமையான துணியை அணிஞ்சுட்டு வர. And what he did was he dismounted from his horse. குதிரையில இருந்து இறங்கி இவரை நோக்கி வர. Leaving his bodyguard behind, he went on alone. அவருக்கு கூட பாதுகாப்புக்காக வந்திருப்பாரு இல்லையா பாடிகார்டு, அவரை வந்து தனியா விட்டுட்டு இவர் மட்டும் உண்டியா வர, இவரை பாக்குறதுக்காக, இந்த ஹெர்மிட்டை பாக்குறதுக்கு ராஜா வர. When the king approached, the hermit was digging the ground in front of his hut. இந்த ராஜா
வந்து பாக்குற நேரத்துல இந்த ஹெர்மிட் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த இடத்துல தோண்டினார். அவர் வீட்டுக்கு முன்னாடி அவர் தங்கின அந்த குடிசைக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து தோண்டியிருந்தார். Seeing the king, he greeted him and went on digging. இந்த ராஜாவை பார்த்துட்டு அவர் வந்து கிரீட் பண்றார். நமஸ்காரம், வணக்கம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அவர் மறுபடியும் தன்னுடைய வேலையை வந்து பாக்குறார். The hermit was frail and weak, and each time he stuck the spade into the ground and turned a little earth, he breathed heavily. இந்த ராஜா சந்திச்ச இந்த ஹெர்மிட் வந்து ரொம்ப பலசாலியெல்லாம் இல்ல, ரொம்ப வீக்கா, ஃப்ரெயிலா. ஃப்ரெயில் மீன்ஸ் வீக் அண்ட் வல்னரபிள். ரொம்ப தெம்பே இல்லாத நபர். தன்னுடைய வேலை செய்யறதுக்கு கூட அந்த அளவுக்கு உடம்புல வந்து எனர்ஜி கிடையாது. She was very weak and each time he stuck his spade. ஒரு வாட்டியும் அந்த கோடாரிய வந்து நிலத்துல வந்து தோன்றதுக்காக உபயோகிக்கிறதையும் அவர் வந்து வேகமா அப்பாடா அப்படிங்கறத மூச்சு வாங்குறாராம். The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. நான் உங்ககிட்டதான் வந்திருக்கேன். எனக்கு வந்து 3 கேள்விகள் இருக்கு. அந்த பதில் உங்ககிட்ட கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். How can I learn to do the right thing at the right time? Who are the people I most need? And whom should I therefore pay more attention than to the rest? What are the most important and need my first attention? தன்னுடைய 3 கேள்விகளையும் இந்த ராஜா இந்த சன்னியாசி இந்த ஹெர்மிட் இந்த நபர்கிட்ட, வயதான நபர்கிட்ட வைக்கிற. என்னெல்லாம் கேள்விகள் கேட்கிற? எது வந்து சரியான நேரம், ஒரு சரியான செயலை செய்யறதுக்கு எது வந்து சரியான நேரம்ங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? Who are the people I most need? யாரெல்லாம் என் வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப அவசியமான மக்கள், நபர்கள். யார் சொல்றத வந்து நான் ரொம்ப காது கொடுத்து கேட்கணும். அவங்க சொன்னா சரியா இருக்கும். நான் அவங்களுடைய அவங்க சொல்றத நான் எப்படி கேட்க முடியும்? லைக் இந்த சென்ஸ், whom will I to whom will I pay more attention? அவங்க சொல்றதுதான் நான் கேட்கணும். And what are the most important and need my first attention? And what are the most and need my first attention? யாருக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து என்னுடைய அட்டென்ஷன், என்னுடைய கவனத்தை வந்து செலுத்தணும். The hermit listened to the king but answered nothing. ராஜா கேட்ட 3 கேள்விகள், எல்லா கேள்விகளையும் மெதுவா கேட்கிற, பொறுமையா கேட்டுக்கிற, ஆனா ஒரு பதிலும் அளிக்கல. He just pat on his head and recommenced digging. அவர் தலையை வந்து அப்படியே தொடச்சிட்டு இப்படி தட்டிட்டு தன் வேலையை வந்து மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். He didn't give any answer to the king and recommenced digging. மறுபடியும் அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறேன். You are tired, said the king. Let me take the spade and work a while for you. உங்களுக்கு ரொம்ப ஓய்வா இருக்கா, டயர்டா இருக்கா உங்களுக்கு? நான் வேணா கொஞ்ச நேரம் இந்த கோடாரி எடுத்து நான் உங்களுக்காக உங்களுடைய வேலையை நான் செய்யட்டுமா? Thanks, said the hermit, and giving the spade to the king, he sat down on the ground. பா, நன்றிப்பா, இந்தா நீ வச்சுக்கோ இந்த கோடாரி அப்படின்னு இந்த ராஜாட்ட இந்த வயதான நபர் கொடுத்து நிலத்துல உட்கார்ந்துக்கிறார். When he had dug 2 beds, the king stopped and repeated his questions. 2 வாட்டி தோன்றார் இந்த ராஜா. மறுபடியும் வந்து அவருடைய கேள்விகளை சொல்றார். The hermit again gave no answer, but rose, stretched out his hand for the spade and said. இந்த ராஜா வந்து நிலத்தை தோண்டினதுக்கு அப்புறம் இவர் ஒன்னும் பெருசா கேட்கிற மாதிரி இல்ல, கேட்டுக்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய கேள்விகள் எல்லாம் மறுபடியும் இவர்கிட்ட சொல்றாரு. ஆனா இந்த ஹெர்மிட் வந்து என்ன பண்றாருன்னா ஒன்னும் பதில் எல்லாம் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, கையை நீட்டி, நீ கொடுப்பா, என்னோட கோடாரியை நீ என்கிட்டயே கொடு அப்படின்னு திருப்பி கேட்டு வாங்கிக்கிற. He stretched out his hand for the spade and said, now rest a while and let me work a bit. நீ வேணா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, நான் இப்ப கொஞ்ச நேரம் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோடாரியை இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிற. But the king did not give him the spade and continued to dig. ஆனா இந்த ராஜா இந்த ஹெர்மிட் கேட்டதுக்காக உடனே எல்லாம் கொடுக்கல. He continued to dig. மறுபடியும் அவர் தோண்டதான் ஆரம்பிக்கிறார். 1 hour passed and another. 1 மணி நேரம் போச்சு, இன்னும் 1 மணி நேரமும் அப்படியே போயிட்டே இருந்தது. The sun began to sink behind the trees. இந்த மரங்களுக்கு பின்னாடி இந்த சூரியன் மறையிறது வந்து தெரியுது. And the king at last stuck the spade into the ground and said, I came to you, wise man, for an answer to my questions. If you can give me none, tell me so, I will return home.
Here comes someone running, said the hermit. Let us see who it is. உங்கள்கிட்ட தான் பதில் கிடைக்குங்கிறதுக்காக உங்களை தேடி நான் வந்தேன். நீங்க தான் புத்திசாலியான நபர். என்னோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும்னு வந்தேன். உங்களுக்கு சொல்ல முடியலன்னா சொல்லிடுங்க. நான் வீட்டுக்கே மறுபடியும் திரும்பி போயிடுறேன். இத சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு நபர் வேகமா இந்த பெர்மிட்ட பார்த்து ஓடி வர. நம்ம வந்து இப்போ செக்ஷன் 2ல வந்து பார்க்கலாம். யார் வரா, அந்த வர நபர் வந்து பதில் கொடுக்குறாரா என்னங்கறத நம்ம பார்க்கலாம். Okay, so before we proceed with the section 2, we shall have video explanation for this portion. Section 1, the 3 questions on section 1 க்கு video form of explanation வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். Then we'll proceed to section 2. Few minutes recording pause பண்ணிக்கலாம். அனுக்கா ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கலாம். In section 1, what we got to know, this king is having 3 questions in his mind and none of his men are giving answers. So he asks his wise men whom he thinks to be there in his kingdom, but none of them gives him right answers. Everyone ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் கொடுக்குறாங்க. Every one of them are giving different kind of answers, but none of the answers are satisfying him. So what he does, he finally meets a hermit. He thinks hermit is a wise man, and if I meet him, I will definitely get to know the right answer for all the 3 questions which I have in my mind. என் மனசுல இருக்கிற இந்த 3 கேள்விகளுக்கு இவர்தான், the hermit தான் சரியான நபர். அவர் தான் வந்து புத்திசாலி. அவருக்கு எல்லா பதிலும் தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்ற பதில் எனக்கு திருப்தி அளிக்கும்னு அவரை போய் பாக்குறாரு. ஆனா அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டதுக்காக அவருக்கு ஒன்னும் பதிலே வரல. அவர் வந்து நிலத்தை தோண்டிட்டு இருக்காரு. இவர் தான் உதவி செய்யலாம்ங்கிறது போறார். So when he digs the land also, he asks these 3 questions once again. But in turn, what happens? This hermit asks this king to give back his spade. But this king continues digging the ground. Then suddenly another person comes to this place. We are going to see who is that person in the next section. So I shall continue section 2 in my next class so that there will be continuity. I'll stop over here for today's session. Any doubts regarding section 1? On the supplementary readings, the 3 questions. The section 1ல ஏதாச்சும் சந்தேகம்னா நீங்க கேட்கலாம். I'll end my session over here. We will meet next week. Thank you all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.